ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணணுன்னா மைதா போண்டா தாங்க பண்ணணும். மைதா போண்டா பண்ணுறதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்த டம்ளர் வந்து குட்டி டம்ளர் பார்த்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரை வச்சு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா என்கிட்ட ஒரு வாழைப்பழம் தான் இருந்தது, அதனால் அந்த ஒரு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு 2 வாழைப்பழம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக வந்து நான் ஸ்பூனில் மசிச்சு விட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து நல்லா கையிலே நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா கூலாட்டம் மசிச்சா தான் அதோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அரைகுறையாக மசிச்சிட்டிங்கன்னா அது அங்கங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதை போட்டுட்டு நான் அந்த மாவு அளந்தேன் பார்த்திங்களா, அந்த மாவு அளந்த டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் வந்து நான் சர்க்கரை வந்து போட்டுக்கிட்டேன். ஏற்கனவே வந்து நான் இதே மாதிரி மைதாவில் வந்து ஒரு இனிப்பு ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் அரைச்சி வச்சிருந்த சர்க்கரையே இருந்தது. அது கூட ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிடணும். நான் ஆல்ரெடி அதிலே அரைச்சிருந்ததுனால நான் அது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியாது, அதனால் அப்படியே போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். அது கூடயே நீங்கள் என்ன சேர்த்திக்கணுன்னா ஆப்ப சோடாவும் உப்பும் வந்து சேர்த்திக்கணும். ஆப்ப சோடா சேர்க்கச்சில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உப்பு சேர்க்கச்சில் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு வடை சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். நான் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான எண்ணெய் தான் நான் ஊற்றிருப்பேன். ஏன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் குடிக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் கம்மியாக ஊற்றினா ஒரு அளவுக்கு மேலே நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எண்ணெய் குடிக்குதா இல்லையானே. எனக்கு வந்து எந்த பலகாரத்துலேயும் அதிகப்படியான எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு இப்படி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிரும். அதே மாதிரி அந்த பபிள்ஸும் அடங்கிரும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கவே கூடாது, மீடியமாக தான் வைக்கணும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம். அப்போ தான் வந்து நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கச்சில நல்லா சாஃப்டாக வேகும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால வந்து நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்றதில்லன்னா ஒட்டுக்கா சாப்பிட்றதுலாம் இல்லை. நான் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு பீஸ் அல்லது 2 பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்குவேன் ஆசைக்காண்டி. நம்ம ஆசையோடு இருந்தாலும் நம்ம வெயிட் போடுவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பிச்சு காமிக்க பார்த்தீங்களா போண்டாவை, செம்ம சாஃப்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.